Okay. Hope you can see my presentation, right? First chapter is overview of financial management, right? These are the key concepts you can go through later on. Presentation outline, basic area of finance, right? Finance இந்த விஷயத்துல எல்லாருமே பேசிக்கா நாம கதைக்கிற ஒரு விஷயம் finance. In any firm, in any place, right? All organizations are running with the resource of finance. So therefore, you have to understand the concept. What is finance, right? லாப நோக்கமான நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், லாப நோக்கமற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த நிறுவனங்கள்லையும் ஃபைனான்ஸ் அடிப்படையானது. அவங்களுடைய பிரதானமான தொழிற்பாட்டுக்கோ அல்லது அவங்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக அவங்க என்ன பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து வழங்குறாங்களோ அதுக்கு ஃபைனான்ஸ் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த ஃபைனான்ஸ் என்ற சொல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் ஃபைனான்ஸ், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ், இப்படி வேற சொற்களோட சில வேளையில ஒரே அர்த்தத்தோட ஆக்கள் பாவிக்கிறது உண்டு, ரைட்? உண்மையாக இதனுடைய வித்தியாசம் என்ன என்ற விஷயத்தை நாம் விளங்குவோம், ரைட்? எல்லா சொற்களையும் விட, நான் சொன்ன எல்லா சொற்களையும் விட ஃபைனான்ஸ்ங்கிறது ஒரு ப்ரோட் ஏரியா, ரைட்? ஆஃப்கோர்ஸ் ஃபைனான்ஸ் என்று செல்லுகின்ற பொழுது இந்த 4 விஷயங்களும் உள்ளடக்கப்படுது. 3 தான் பிரதானமாக இருக்கு. பட் தற்காலத்தில் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸையும் ஒரு பிரதான பிரிவாக பார்க்கலாம். முதலாவது ஃபைனான்ஸ் என்று சொல்லி சொன்னால், நிதி என்று சொல்லி சொன்னால், it talks about capital market and institutions. Second one, investment, right? Third one, corporate finance of business finance, or you can add financial management, Third point. Fourth point, international finance. இப்போ முதலாவது பாயிண்ட் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்ற பொழுது, ரைட், ஏர்லியா மணி மார்க்கெட் ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் என்று பிரிக்கப்பட்டது. அதாவது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட ஜெனரலா ஒரு டிஃபினிஷன் சொல்வதா இருந்தால், ஒரு வருடத்துக்கு உட்பட்ட நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள் எல்லாம் ஃபைனான்சியல் மார்க்கெட் என்றும், அதுக்கு மேல இஎம்ஐ வழங்கப்படுறதெல்லாம், காலத்துக்கு வழங்கப்படுறதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட் என்றும் உள்ளடக்கப்பட்டது. பட் nowadays, right, mostly it's capital market and financial institutions. கேபிட்டல் மார்க்கெட் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கையில பிரதானமாக இருக்கிறது என்ன, ரைட்? பிரதானமாக இருக்கிறது கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். People say in simple word CSC, Colombo Stock Exchange, right? இங்கதான் மூலதன சந்தையாக பிரதானமாக இலங்கையில் கொள்ளப்படுறது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? Where you can buy the shares or any other financial instruments and other things, right? Financial institutions, it is bank and other financial institutions. இங்கதான் நிதி என்ன செய்யப்படுது, பரிமாறப்படுகிறது. கேபிட்டல் மார்க்கெட்ல ஜெனரலா டெப்ட்
capital, right? Share capital, sorry, shares, debt instruments எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பாவிக்கிற வசனம் securities, right? அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் நாங்க வந்து ஏஎம்இல பார்த்திருக்கோம், ரைட்? பெரும்பாலும் நிறுவனங்கள் பங்குகளை வழங்குகின்ற பொழுது பங்காளர்கள் வந்து பங்குகளை கொள்வன செய்யறாங்க, ரைட்? டெப்ட் ஹோல்டர்ஸ் அதியா, ரைட்? அவங்க வந்து அவங்களோட நிதியை வழங்குறாங்க. அப்போ ஒரு கம்பெனி வந்து பங்குகளை பெறுது, மூலதனத்தை பெறுது, ரைட்? இது நடக்கிற இடமாகத்தான் இந்த சிஎஸ்சி, கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, சரிதானே? இன்னொரு விஷயம் இருக்கு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் மீன் சிஎஸ்சியை நிர்வகிக்கின்ற ஒரு அமைப்பு தான் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஓகே, ரைட்? இப்போ கேபிட்டல் மார்க்கெட்ல நாங்கள் பங்குகளை விற்கிறோம், வாங்குறோம், இந்த விஷயங்கள் நடக்குது. நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கம்பெனி வந்து அந்த நிதியை பெறுது, பெற்ற நிதியை ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுது. உதாரணமா நாங்க இஎம்ஐல பார்த்துருக்கோம், கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ரொஜெக்ட்ஸ்ல வந்து நாம என்ன செய்யறோம், இன்வெஸ்ட் பண்றோம், அல்லது எங்களோட ப்ரொடக்ஷனை செய்யறோம், ஏதோ ஒரு இடத்துல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறோம், ரைட்? தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கோஆபரேட் ஃபைனான்ஸோ பிசினஸ் ஃபைனான்ஸோ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 3 விஷயத்தை உள்ளடக்கும். This is important point, right? One, capital structure. Capital budgeting. And the third one is right? ஒரு நிறுவனத்துல வந்து இருக்கிற ஃபைனான்ஸ், இதை நிர்வகிக்கின்ற நிதியை கையாளுகின்ற முகாமையாளர், he has to make main 3 decisions in terms of finance. ஒன்று capital structure decision making, டிஎம்ல நான் போட்டிருக்கேன் decision making. capital structure decision making என்றால் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்த்துருப்பீங்க, ரைட்? you have capital, you have share capital, you have debt capital. உரிமை மூலதனமும் கடன் மூலதனமும் இருக்கு. இது எந்த ரேஷியோவில் இருக்கணும்? ஏன்னு சொல்லி சொன்னால், கேபிட்டல் பங்குகளை நாங்க ஒரு கம்பெனியை திறக்கிறோம், பங்குகளை விநியோகிக்கிறோம், அதே மாதிரி கடன் மூலதனத்தை பெறுறோம், சரிதானே? பங்குகளை விநியோகிக்கின்ற பொழுது பங்காளர்களுக்கு நாங்க பங்கு லாபம் கொடுக்கிறோம். பங்கு லாபம் கொடுக்கிறது பங்காளருடைய சைட்ல வந்து அது வருமானமாக இருந்தாலும், ரைட்? நிறுவனத்தை பொறுத்த மட்டுக்கு அது ஒரு செலவு. எனத்துக்கு நிகழ்ந்த செலவு கேபிட்டல், மூலதனத்துக்கு ஏற்பட்ட செலவு. Therefore it is called cost of capital, right? அதே மாதிரி கடன் மூலதனம் இருக்கு. கடன் மூலதனம் ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல, பேங்க்ல அல்லது வேற ஏதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, டெப்ட் இக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அல்லது அங்கிருந்து கடனை பெறுறோம், ரைட்? கடனை பெற்றோன்னு we are paying interest. யார் அந்த கடனை வழங்கினாரோ அவருக்கு அது வருமானமாக இருந்தாலும், ரைட், இன்ட்ரெஸ்ட்டை நாங்க பே பண்றதால நிறுவனத்தை பொறுத்த மட்டுக்கு அது ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், சரியானே? அப்ப உரிமை மூலதனம் எந்த அளவு, கடன் மூலதனம் எந்த அளவு ஒரு நிறுவனம் பேணணும் என்றதில்ல, இதுவரையில ஒரு சரியான பெர்சன்டேஜ் ரேஷியோ என்பது இல்லை. அது நிறுவனத்துடைய ஏனைய காரணிகள்ல தங்கிடு. Therefore, right, அந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவு மாதிரி இருக்கணும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறது நிதி முகாமையாளருடைய பிரதானமான தீர்மானங்கள் ஒன்று. இரண்டாவது விஷயம், he has to invest in the projects, he has to buy some assets, right?
எந்த மூலதன வாய்ப்பு, எந்த சேர்த்திட்ட வாய்ப்பு அல்லது எந்த சொத்துல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றது மூலம் கூடுதலான வருமானத்தை நிறுவனத்துக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற தொடர்பான தீர்மானத்தை நிதி முகாமையாளர் எடுக்கிறார். That is why capital budgeting decision making. The second one. Third one, working capital management decisions. அன்றாட ரீதியாக நாங்க வந்து நிறுவனத்தை கொண்டு செல்றதுக்கு தேவையான நிதியை என்ன மாதிரி நாங்க பேணுங்கிறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் டிசிஷன்ஸ். ரைட், உங்களுக்கு தெரியும் ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட்ஸுக்கும் கரண்ட் லைபிலிட்டிக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ எந்த அளவு மெயின்டைன் பண்ணப்படுதுன்றதை பார்த்து அது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறார். ஸோ பிரதானமான தீர்மானம், நான் சொல்லலை இது மட்டும்தான் தீர்மானம் உண்டு, பிரதானமான தீர்மானம் ஒன்று கேபிட்டல் structure decision making, capital budgeting decision making, working capital management decision making. These three are called as, right, mainly these three are called as financial management or business finance or corporate finance, right? தற்காலத்துல இதே நிதி விடயம் சர்வதேச ரீதியாக ஹேண்டில் பண்ணுகின்ற பொழுது அது வந்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் என்று பார்க்கப்படுது. சரிதானே? ஃபைனான்ஸுங்கிறது ஒரு பெரிய ப்ரோட டேர்ம். அதுல வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி நாங்க பார்க்கறது வந்து அது ஒரு விஷயம், அந்த ப்ரோட ஃபைனான்ஸ் இருக்கிற வெறும். இரண்டாவது பகுதி இன்வெஸ்ட்மெண்ட் பகுதி. மூன்றாவது பகுதி இந்த கோஆபரேட் ஃபைனான்ஸ் அல்லது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஆஃப் கோர்ஸ் we use financial management, the word, right, in the subject of financial management தான். So this is called finance. இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கிளியரா உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆள் ஃபைனான்ஸ் என்று சொன்னால் அது எந்த அளவு விரிந்த விடைய பரப்பை அவர் கதைக்கிறார் என்றும், ஒருவர் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது கோஆபரேட் ஃபைனான்ஸ் என்று சொல்றாருண்டா அது எந்த விடைய பரப்பை அவர் கதைக்கிறார் என்றதும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் இந்த தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல, right, investment சம்பந்தமான decisions now work with financial assets such as stocks and bonds, value of financial assets, job opportunities. Okay, capital market and international finance, capital budgeting, capital structure, I have told you, working capital management, right? Forms of business organizations, right? இந்த விஷயத்தை பார்க்கக்குள்ள ஃபைனான்ஸ் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா, பிரதானமாக வந்து தனி வியாபாரம் நடத்தினாலும் சரிதான், பங்குடம் அமைப்பு வைத்திருந்தாலும் சரிதான், கம்பெனி அமைப்பாக இருந்தாலும் சரிதான், ரைட், ஏனைய லாப நோக்கமற்ற நிறுவனங்களை வைத்திருந்தாலும் சரிதான், they are also you are handling finance, right? If you go to the government sector, let's say these are private, if you go to the government sector, right, you have public finance, right? அப்ப நிறுவன ரீதியாகவும் ஃபைனான்ஸ் நாங்க என்ன செய்யலாம், இவ்வாறு பிரிக்கலாம். தனியார் துறையில எப்படி இருக்கு, அரசு துறையில எப்படி இருக்கு, அகெயின் தனியார் துறையில என்னென்ன வகையான நிறுவனங்கள் இருக்கு, அரசு துறை என்று செல்கின்ற பொழுது என்னென்ன வகையான நிறுவனங்கள் இருக்கு. நான் நினைக்கிறேன் எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிற வீடியோஸ்ல அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் சொல்லப்படுது, அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. பட் மெயின்லி இந்த சப்ஜெக்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல we are focusing கம்பெனி அமைப்பு தான் நம்ம என்ன செய்யறோம், மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கணக்கு செய்யறோம், ரைட்? So you can read these advantages. Goal of financial management. What is the goal of financial management? Do you know? Do you have any idea about the goal of financial management? Right?
why people invest in the why people buy the company stocks, right? You have money, right? You want to invest in the shares, right? You go to the Colombo Exchange, Stock Exchange, CSE, right? There people are there to help you, to advise you which company is on high bargaining, right? எந்த கம்பெனியுடைய ஷேர்ஸுக்கு வந்து சரியான கிராக்கி இருக்கு, சகல தகவல்களையும் சொல்றதுக்கு வழி நடத்துறதுக்குரிய துறைசார் நிபுணர்கள் அங்கே இருக்காங்க, ரைட்? You want to invest your money on the shares. So this is investment decisions. This is investment decision. Why do you want to invest? To earn money. To earn money or to gain the profit. Or சரியான டெர்மினாலஜி என்னன்னு சொன்னா எங்க பாடப்பிறப்புல பயன்படுத்துறது ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன், right? ஒரு ஏ இந்த கம்பெனி இருக்கு, you are investing your money, so they give return. இங்க இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, உங்களோட பங்கு லாபத்தை வந்து நீங்க பெறுறது, ரைட்? ஒன்று, நீங்க இந்த பங்கு லாபத்தை நீங்க பெறுறது, ரைட்? உதாரணமா you have 1 million money, you are investing on the A company. குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா என்ன செய்யறோம், உங்களுக்கு பங்கு லாபம் கிடைக்கும். இது ஒரு ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் என்ற சொல்ல ஒன்று டிவிடன், ரைட்? ஒன்று டிவிடன். இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, நீங்க இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு ஷேர் வந்து பிரைஸ் வந்து 1000 rupees ஃபார் an எக்ஸாம்பிள். சே இன்னொரு 1 இயருக்கு பிறகு உங்க ஷேர்ஸ் வந்து 1200 rupeesல இருக்கு. இந்த இடைப்பட்ட இந்த 200 ரூபாயும் கேபிட்டல் அப்ரிசியேஷன், it is called as capital appreciation. So dividend plus capital appreciation இரண்டும் சேர்ந்துதான் return, இரண்டும் சேர்ந்துதான் return. சரிதானே? So why do you get return? Right? These are the things you have to seek and you have to gain knowledge, right? உதாரணத்துக்கு நான் சொன்னேன் 1 million காசு இருக்குது, நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா இந்த கம்பெனியுடைய பங்கு மூலதனத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏன் அந்த மணியை வந்து ஒரு பேங்க்லயோ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ நீங்க போயிட்டு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்ல டிபாசிட் பண்ணி நீங்க அதுக்குரிய ரிட்டர்ன் எடுக்கலாம் தானே? ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு பேங்க்கு போனீங்கன்னா if you are investing, right, they give 8% to 11% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு வைங்க. you can get your interest income. அப்படி ஒரு வட்டி வருமானத்தை எடுக்கிறதுக்கு விட நீங்க வந்து கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல போய் எந்த கம்பெனியில பங்கு கிராக் இருக்குன்னு பார்த்து நீங்க எந்த கம்பெனியில் அதிக லாபம் இருக்கு அப்படின்னா நீங்க பகுப்பாய்வு செய்து நீங்க முதலீடு செய்யறது நோக்கம் என்ன? பேங்க்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம் விட, ரைட், இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ்ல மோர் ரிட்டர்ன் கிடைக்கும்ங்கிறது, ரைட்? ஏன் அந்த இங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கமோட அங்க கூடுதலான வருமானம் கிடைக்கிறது காரணம்னா நீங்க ஒரு ஆபத்தை, ஒரு ரிஸ்க நீங்க என்ன செய்றீங்க, எதிர்கொண்டு நீங்க you face challenging situation, right? You are a risk taker when you are investing. There are two types. One is risk taker, the other one is risk avoider. Something wrong?
right? Let's do like this. It's telling we are running out of time. We connect it. Let's see. Okay, I'll share the presentation again. Right, you are a risk taker. Right, if you don't want to take risk, then you are a risk averse. You are a risk aversing situation, right? You have a risk aversion situation. You are a risk taker. ஏன் பேங்க்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதலான வருமானம். Yes, can you hear me? 171 number, right, is doing something personally over the Zoom, right? Can you stop talking? Like, can you hear me? Can somebody answer? Yes, okay. Right, number 171. Please don't disturb the lecture, right? Right. இப்போ நம்ம இங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதை விட 60% இன்வெஸ்ட் பண்றதை விட, ரைட், கலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நாம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். வி டேக் மோர் ரிஸ்க். தேர்ஃபோர் எங்க ரிஸ்க் கூடயா இருக்கோ அங்க ரிட்டர்ன் கூடயா கிடைக்கும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நான் நினைக்கிறேன். அது சாப்டர் எஸ்எஃப்எம் பிளான் இருக்குன்ற நாங்கள் தெளிவாக படிப்போம் விரிவாக, ரைட்? ஸோ அதால இங்க இன்வெஸ்ட் பண்றதால இன்கம் கூடுதலாக கிடைக்கும், ரைட்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏண்ட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதால டிவிடெண்ட் கிடைக்குது. பிளஸ் நாங்க 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 6 மந்த்ல விற்க போறோம், ரைட்? பங்குட விலை வந்து 1200 ரூபான்னு கூட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட 200 ரூபா நாங்க சொல்றோம் இட்ஸ் a compensation for us. அதுவும் எங்களுக்கு ஒரு வருமானம் தான். So that is called capital appreciation. But dividend plus capital appreciation ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்குரிய ரிட்டர்ன். சரிதானே? ரைட். இப்ப கோல் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், ரைட், FM. Goal of FM is to make money or add value for the owners. This goal is little vague. There are possible goals: survive, avoid financial risk and bankruptcy, beat the competition, maximize the sales or market share, minimize the cost, maximize the profit, maintain steady earning growth. These are possible goals. நான் இதை தெளிவா நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு ஃபர்ம், ஒரு நிறுவனத்தை தொடங்கி வச்சிருக்கோம், ரைட்? ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் எங்க டார்கெட்னு சொல்லலாமா என்று பார்த்தால் சொல்ல முடியாது, ரைட்? ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், லாபத்தை உச்சப்படுத்துறது தான் எங்களுடைய இலக்குகள் ஒன்றாக இருக்கலாம். ஆனா அல்டிமேட்டான கோல் வந்து அது வரல. காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுக்கு சொல்லுவோமே, சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிக்கிறோம், எங்களுக்கு க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. க்ராஸ் ப்ராஃபிட்ல இருந்து செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், ஃபைனான்ஸ், அதர் காஸ்ட் எல்லாத்தையும் கழிக்கிறோம், ரைட்?
you get EBIT, earning before interest and tax. Right? EBIT again. Then we deduct interest, earning before tax, right? Then you deduct tax. Then you are getting earnings after tax. Earning after tax, right? This is the profit. This is the profit. இது கூட்டுறதாக இருந்தால் in other way also you can try, right? You can buy a low quality material, right? அப்போ உங்களோட production cost குறையும். இப்போ